ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எஞ்சி கீரை பொரியல் பண்ணோம் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு கட்டு கீரை அந்த பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு 3Days3Topics. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 ஒல்லி குச்சான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குண்டா இருக்கிற பசங்க. ஆனால் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக எரியும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருக்கோம். அதை விட ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக பச்சை தண்ணி தொட்டு துடைக்கிறத விட இந்த மாதிரி பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் வாட்டர் இல்லை பன்னீர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தொட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஏற்றி பாருங்களேன். அப்படியே கோவிலுக்குள்ளே நுழையிற மாதிரி அப்படி ஒரு நறுமணமாக இருக்கும். முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே குளிப்பாட்டிடக்கூடாது. உடம்பு சரியில்லைனா எப்படி நம்ம டவலை வச்சு ஒத்தி எடுப்போம், அது மாதிரி ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விஜயதசமி அதுவும் உங்களை நான் வாழ்த்துறேன். தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இப்போ வாங்க டிப் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 2. இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப். இதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நான் செய்ய போகிறது சமையல் கிடையாது, ஒரு டிப்பு தான். இதுக்கு வந்து டால்கம் பவுடர், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்பீரியான பவுடர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா போட்டு குழப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து எறும்புகளுக்கு யூஸ் பண்ணுற பவுடராக தான் இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் அலைச்சலுக்கு அப்புறமா ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எறும்புகளோட குடியிருப்பை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த பவுடரை ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோடு போட்ட மாதிரி ஆகிடும். அது பாட்டுக்கு அது வந்து அந்த கோடு போட்ட இடத்த தாண்டி அது பாட்டுக்கு போயிடும். எந்த டிஸ்டர்பும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல. அதை கொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. இப்படி போட்டிங்கன்னா ஆஹா நம்ம வழியில் எவனோ ஒருத்த வந்துட்டாண்டா, வாங்க வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் கிச்சன் டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். குழந்தைங்க இருக்கிற இடத்துல ரொம்பவே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து ப்ரூம் ஸ்டிக் வாங்கின உடனே இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சுக்கிட்டே வந்துடும். அது ஒன்றா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தது எல்லாமே டக்கு டக்குன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து அந்த இடத்துல நல்லா வந்து எத்தனை சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து ராட்ன மாதிரி கரன்னு சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த விளக்கமாரை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன அந்த பிட்டாக கீழே விழுவுற அந்த இது வந்துட்டு இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் நெயில் பாலிஷ் வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் அதை போட்டு இழுப்பி அங்கே இழுப்பி அந்த மாதிரி இனிமேலாம் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க, பட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நெயில் பாலிஷ் வைக்க போகிறதுக்கு முன்னாடி நகத்துக்கு சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அழகாக நெயில் பாலிஷ் வைப்பீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷனே தேவையில்லை. அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிப்புக்கு போயிடுங்க. இல்லை எனக்கு நெயில் பாலிஷே வைக்க வராது, கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பட்ஸ் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே அச்சு வச்சு போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த வேஸ்லின் தடவாமல் இருந்தீங்க அப்படின்னா அது மற்ற பக்கமும் இழுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது அங்கங்கே செதற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுடலாம். அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையை இந்த மாதிரி ஆட்டி ஹாய் அது மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீன் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இதுக்கு வந்து வேஸ்ட்டான எந்த முடி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெயிண்ட் டப்பாவோட முடி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம ஆல்ஃபபெட் ஐ வந்துட்டு எழுத போகிறோம். எல்லோரும் விஜயதசமி எதுவும் தான் எழுதுவாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த இது வந்து இந்த பக்கமும் கதவை திறந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜன்னல் வந்து கிடச்சிரும். இப்போ அந்த திறந்த ஜன்னல் வந்து எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் எல்லார் வீட்டையும் அனாமத்தான் அப்படி தொங்கிக்கிட்டே தான் கிடக்கும். யார் பெத்த பிள்ளையோ பாவம் அப்படின்ற அளவுக்கு தான் அது தொங்கிக்கிட்டே கிடக்கும். அதுக்கு பரிதாபம் பார்த்து கருணை காட்டி இந்த மாதிரி ஒரு அந்த சார்ஜர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அங்கே வந்து சொருகிடலாம். அதுக்கும் அந்த சேஃபாக ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிட்ஸோட அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். நியூ லான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் கார்டு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் இல்லாமையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாக்லேட், எந்த சாக்லேட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பென்சில் சில்ட்ரன்ஸ் டே வந்து வரப்போது. நிறைய பேர் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டேக்கே ப்ரீ புக் வந்து பண்ணியிருக்கீங்க. சில்ட்ரன்ஸ் டேக்கும் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் எல்லா கிஃப்ட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த தீமில் வேணாலும் நம்மளோட பென்சில் கார்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிஃப்ட். அந்த பென்சில் வேணாம் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப் பென்சிலில் க்யூட்டான ஒரு புக்கோட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யூனிகார்ன், டோரா புஜி எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுச் தான். இது வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. யூனிகார்ன், டோரா புஜி அப்படின்னு நிறைய இதில் இருக்குது. இப்போ இதில் நியூவாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பவுச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு பேக் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா க்ரையான்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாக்லேட் வந்துடும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் அதிலே வந்துடும்.
போதும். 5லேருந்து 6 பேஜஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் காம்பேக்ட். இது வந்து தூக்கி போடவும் மனசும் வராது. இதை உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எந்த கார்ட்டூன் பிக் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதையும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். இதில் நீங்கள் ஷார்ப்னர், பென்சில், எரேசர், வேறு சாக்லேட் வேணும், கடலை மிட்டாய் வேணும் அப்படின்னாலும் எதுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டேக், கலர் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிப் நம்பர் 6. இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு டிப்புக்கு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டு கீரையாக இருந்தாலும் 1 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தலையை அப்படியே முடியை பிடிச்சி சண்டை போடுற மாதிரி முடியை பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்க போர்ஷனை அப்படியே நறுக்கிடுங்க. நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மேல் போர்ஷன் நமக்கு தேவையில்ல, அதை கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கீழேயும் நமக்கு வந்துட்டு தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி சென்டராக வந்து கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க போர்ஷனையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அப்படியே தூக்கி எல்லாத்தையும் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வைக்க போகிறோம். இதை நீங்கள் ஒன்றா பிடிச்சி நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். மொத்த கீரை கட்டையும் கையில் பிடிக்கணும் அப்படின்னா கை வந்து தாங்காது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என் கை வந்து ரொம்ப குட்டி கை. அந்த அரிசி வந்துட்டு நான் களைஞ்சி ஊற்றினாவே 4 அரிசி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் இருக்கும். மீதி எல்லாமே கீழே சிங்கில் தான் கொட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன கையாக இருக்கவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிவிட்டு எவ்வளோ பொடியாக கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப், டைம் சேவிங் டிப். ஒரே டைமில் ஒரு கட்டு கீரையும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக முடிய போகிற டைமில் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனல் 3Days3Topics சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.